உங்கள் வீட்டுக்கு போன வாரம் தானம்மா பணம் அனுப்பிச்சோம். அது அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிடுச்சுங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் கேட்குறாரு. எவ்வளோதான் நானும் அனுப்புறதும். சரி, அனுப்பி தொலைகிறேன். நான் கேட்ட ஜிமிக்கி இப்படி நான் கேட்டோன்னே ஜிமிக்கி வாங்கி கொடுத்துட்டீங்களே. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்களாப்பா? உங்க அப்பா மகளுக்காக என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாமா. சொல்லு என்ன வேணும்னு. எதுக்கு இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அப்பா கிட்ட பிஸ்கட் பாயிட்டு கேட்டியா? ஆமா. உங்க அப்பா பாரு ஒரு கடையே வாங்கிட்டு வந்திருக்காரு. இவ்வளவு தீனி எதுக்கு? என் பிள்ளைக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே என் பிள்ளைக்கு நான் வாங்கி போடுவேன். போடி. கம்மி இருங்கப்பா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம். அப்புறம் எப்படிமா உன்னை நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது? அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு இருக்குல்ல. நான் போயிட்டேன்னா அப்புறம் உங்களை யாருப்பா பார்த்துப்பா? அம்மா அப்படியெல்லாம் யோசிச்சா எந்த பொம்பளை பிள்ளைகளையும் பெத்தவங்கனால கட்டி கொடுக்கவே முடியாது. அப்படியே கட்டி கொடுத்தாலும் இந்த அப்பாவோட மனசுல தெம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாமே நான் செய்வேம்மா. அப்படி பார்த்துக்கிட்டேன் அப்பாவுக்கு. இன்னைக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிட்டேனே. நான் பொண்ணாவே பிறந்திருக்க கூடாது.